எங்க அம்மா உரிச்சு எடுத்துட்டாங்கல்ல. அவ நல்ல எக்ஸாம் பேப்பரை காட்டாம தப்பிக்கலாம்னு நினைச்சா. உன்னை நல்லா படிக்க வைக்கிறது காணாம எக்ஸாம் பேப்பரை மறைச்சா வைக்கிறேன்னு சொல்லி அடி அடின்னு அடிச்சு எடுத்துட்டாங்க. அண்ணி, நான்லாம் வந்து காலேஜ்ல சூப்பரா படிப்பேன் தெரியுமா? அப்படியா பவித்ரா? ஆமா அண்ணி, நல்லா படிப்பேன். எப்பவுமே ஃபர்ஸ்ட் வர்றதா எதிர்பார்க்கறது என்னதான் இருக்கும் தெரியுமா? அந்த அளவுக்கு நான் நல்லாவே படிப்பேன். எங்க காலேஜ்லயும் ஒரு பொண்ணு இருக்கா, சுத்தமா படிக்கவே தெரியாது அவளுக்கு. என்னன்னு தான் படிப்பாளோ தெரியல, ஒரே மக்கு மக்குன்ட்டு திட்டு மட்டும் நல்லா வாங்குவா. அது யாரு? அவ பேர் என்ன? அவ பேரு சுமதி. படிப்பே வராது அவளுக்கு. ஓ அப்படியா? உங்க காலேஜ்ல எப்படி அண்ணி? என்ன அண்ணி, உங்க காலேஜ்ல எப்படி? நீங்க நல்லா படிப்பீங்கல்ல? என்ன இவ காலேஜ் பத்தி என்கிட்ட வந்து கேக்குறா? நான் தான் ஸ்கூலோட நிப்பாட்டிட்டேனே, காலேஜ் எதுவும் போகலையே. 8ஆம் கிளாஸ் வரை தானே படித்தேன். ஒருவேளை இவளுக்கு எதுவும் தெரியாது உன்னை படிக்கலன்ட்டு, அதனால கண்டு சொல்கிறாளோ? இல்லை, இவன் வந்து ஏதோ ஞாபகம் மாதிரியே பேசுகிறா போல நம்மக்கிட்ட. சரி, நம்ம கண்டுக்கிட வேணாம். அப்புறம் இந்த காலேஜ் கதையெல்லாம் விடு பவித்ரா, வேற ஏதாவது பற்றி பேசுவோம். நீ தெருல எல்லாம் வந்து விளையாண்டுருக்கியா? நாங்கள் அக்கா தங்கச்சி எல்லாருமே தெருல தான் கிடப்போம். எப்போ பார்த்தா நல்லா விளையாண்டுட்டு இருப்போம் தெரியுமா? எங்கள் பக்கத்து வீட்டில் நிறைய பிள்ளைங்க இருக்காங்க, அவங்க எல்லாரும் வந்துக்கிட்டு தான் இருப்பாங்க விளையாடுறதுக்கு. எல்லாரும் சேர்ந்து நல்லா அரட்டை அடித்து விளையாண்டுட்டு இருப்போம். அதுக்கப்புறம் 9 மணி போல எங்க அம்மா வந்து எல்லாரையும் நல்லா திட்டி விட்டு கூட்டிட்டு போவாங்க. ஓ அப்படியா அண்ணி? நாங்கெல்லாம் தெருக்கெல்லாம் போக மாட்டோம். எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து எங்களை தெருக்கெல்லாம் விட்டதே கிடையாது. தெருல உள்ள ஆட்கு கூட எல்லாம் நாங்க விளையாடவே மாட்டோம். எங்க வீட்டுல நிறைய பெரிய பெரிய கேம்ஸ் அப்படி இப்படின்னு நிறைய இருக்கும், அதுலதான் நாங்க விளையாண்டுட்டு கிடப்போம். அதை விளையாடுறதுக்கு நிறைய பொண்ணுங்க வருங்க எங்க வீட்டுக்கு, அதையும் நாங்க சேர்த்துக்க மாட்டோம், வெளியே போன்னு பத்தி விட்டுருவோம். அப்படியா? அப்ப நீ ஒரு வாட்டி கூட வெளியே போயெல்லாம் விளையாண்டதே கிடையாதா? ஆஹா, கிடையவே கிடையாது அண்ணி. குமாரி, என்னங்க, வாங்க உட்காருங்க. டீ ஏதாவது குடிக்கீங்களா? ஆஹா அதெல்லாம் ஒன்றும் வேணாம். சரி ஓகே, நான் கிளம்புறேன். சரியா? நீ 2 நாள் இருந்துட்டு வந்துருவீல? அண்ணா கிளம்ப போற, அம்மாவை கேட்டேன்னு சொல்லு சரியா? ஏய் பவித்ரா, நீ பேசாம என் கூட வந்துரு. இங்க ஒன்னு விட்டுட்டு போறது எனக்கு என்னமோ நல்லதுன்னு தோணல. ஏன் அண்ணா அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்க? அண்ணியே என் கூட இப்பதான் நல்லா ஜெல்லாயிட்டு இருக்காங்க. நீ என்னன்னு பார்த்தா இப்ப பார்த்து என்ன பிரிச்சு கூட்டு போறதுல இருக்க. இப்பதான் நம்ம சின்ன வயசுல இருந்ததெல்லாம் கதெல்லாம் நாங்க பேசி சிரிச்சுட்டு இருந்தோம் தெரியுமா? நானும் அண்ணியும் எவ்வளவு சிரிச்சோம் தெரியுமா? ஓஹோ சரி சரி. பூமாரி, நான் பவித்ராவை கூட்டிட்டு போட்டுமா? என்னாச்சுன்னு தெரியலையா, இவர் ஏன் இப்படி கேக்குறாரு நம்ம கிட்ட? ஒருவேளை அத்தை ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ பவித்ராவை கூட்டிட்டு வர்றதுக்கு, அதனால கண்டு கேக்குறாரோ? சரி, நம்ம இவ்வளவு இங்க இருக்க சொன்னோம்னா ஏதாவது பிரச்சனை ஏதாவது ஆயிடுமோ? எங்க நீங்க கூட்டிட்டு போனா போங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. அண்ணி என்னாச்சு பவித்ரா, ஏன் இப்ப கோபப்படுற? என்ன அண்ணி, இவ்வளவு நேரம் என்கிட்ட நல்லா சிரிச்சு பேசிட்டு எங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் வீட்டை விட்டு போன்ட்டு சொல்லாம சொல்றீங்க? ஐயோ பவித்ரா, அப்படியெல்லாம் இல்ல. அத்தை ஏதாவது சொல்லிருப்பாங்களோ நினைச்சுதான் சொல்றேன். மத்தபடி நீ இங்க இருக்கிறதுனால எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கன்னா இரு, போகன்னா போ. இருக்கன்னா இரு, போகன்னா போவா. நீங்க மட்டும் எங்க வீட்ல வந்து நல்லா இருப்பீங்களா? நான் மட்டும் உங்க வீட்ல ஒரு 2 நாள் எக்ஸ்ட்ரா இருக்க கூடாதோ? இங்க பாரு பவித்ரா, நான் சண்டைலாம் பிடிக்கல உன்ட்ட. நீ தேவையில்லாம என்ன தப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கன்னு நினைக்கிறேன். இங்க பாரு, 2 நாள் இல்ல 4 நாள் இங்கே இரு, யாரும் உன்னை எதுவுமே சொல்ல மாட்டோம். ஆமா, எனக்கு என்ன வீடு இல்லாமையா கிடக்குது நான் இங்கே கிடக்குறதுக்கு? நான் 2 நாள்ல எப்படின்னு கிளம்பிடுவேன். ஆனா நீங்க இப்படி சொன்னதுல இருந்து எனக்கு இப்பவே போகணும்னு தோணிட்டு இருக்கு. ஏய் பவித்ரா, நீ கொஞ்சம் சும்மா இரு. என்ன எப்படி சொல்லுதுன்னு பாருந்த அண்ணி, சரியா உள்ள ஆளுதான். இவ்வளவு நேரம் என்கிட்ட எவ்வளவு ஜாலியா பேசிட்டு இருந்துச்சு. நான் கூட நம்பிட்டேன், வீட்டை விட்டு துரத்துறதுக்கு தான் அப்படி இருந்திருக்கு போல. ஐயோ பவித்ரா, அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாதுமா, இங்க இருந்தா சொல்றேன் நான் உன்ன. பவித்ரா என்னென்ன இப்ப நான் இங்க இருந்து வரணும் அவ்வளவுதானே? நான் பெட்டி தூக்கிட்டு கிளம்புறேன், சரியா? நீ வா. பவித்ரா பவித்ரா ப்ளீஸ் போகாத. ஆனா உங்களை மாதிரி ஒரு நடிகையை நான் அந்த உலகத்துல போய் பார்த்தது கிடையாது அண்ணி. சரியா நடிக்கிறீங்க. எங்க அண்ணன் இருக்காத வர நல்லா பேசிட்டு இருந்தீங்க இங்கே இருந்துட்டு. வந்ததுக்கு அப்புறம் எப்படி நான் சுக்கா சொல்ல சொல்லி போயிட்டு வரியா அப்படின்ட்டு கேக்குறீங்க. ஏன் அண்ணி, நான் உங்களுக்கு இங்க இருக்கிறது பிடிக்கலன்னா முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. நான் நேரத்தே கிளம்பிருப்பேன் பாத்துக்கோங்க. நான் இங்க வந்து இவ்வளோ பேர்ல ரூம்ல கஷ்டப்படணும்னு எனக்கு என்ன தலையெழுத்தா? ஏமா அப்படியெல்லாம் பேசுற? பவித்ரா தேவையில்லாம என்கிட்ட வசம் வாங்க போறேன்னு நினைக்கிறேன். வரதா இருந்தா வா, இல்லைன்னா அங்க இரு. நான் கிளம்புறேன், நீங்க வந்தா வாங்க, வராட்டி போங்க. பவித்ரா பவித்ரா ப்ளீஸ் பவித்ரா போகாத, ப்ளீஸ் ப்ளீஸ் உனக்கு கெஞ்சி கேட்குறேன், போகாத பவித்ரா. நான் ஏதோ தெரியாம சொல்லிட்டேன், ஏதோ தெரியாம வார்த்தையை விட்டுட்டேன், ப்ளீஸ் மன்னிச்சுக்கோ, ஒரே ஒருக்க மன்னிச்சுக்கோ ப்ளீஸ். போகாத பவித்ரா ப்ளீஸ். என்ன நீ ரொம்ப கெஞ்சுறீங்க? சாரிம்மா, நான் தெரியாம தான் சொல்லிட்டேன், தெரியாம வாயை விட்டுட்டேன், ப்ளீஸ் போகாத, இங்கே இரு. இன்னும் 2 நாள் இங்கே இருந்துட்டு நம்ம மொத்தமாவே போவோம். இவ்வளோ தூரம் கெஞ்சுறீங்கன்றதுக்காண்டி இருக்கேன். அதுக்கப்புறம் என்கிட்ட ஏதாவது இப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோதான், நான் பேசாம கிளம்பிக்கிட்டே இருப்பேன். பூமாரி, அவ வரட்டும். இல்லங்க வேண்டாம், பவித்ரா என் கூட இருக்கட்டும். அவ இப்பதான் என் கூட கொஞ்சம் நல்லா ஜெல்லாயிட்டே இருக்கா.
கொஞ்ச நாள் இருந்தோம்னா என் கூட நல்லா பழகிடுவா. அதுக்கு தான் சொல்றேன். அவ என் கூட இருக்கட்டும். நீங்க கிளம்புங்க. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லையா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நீங்க கிளம்புங்க, பிரச்சனை இல்ல. சரி, நீங்க 2 பேரும் சேர்ந்து 2 நாள் சென்று வாங்க. சரிங்க, நாங்க வந்துடுறோம். சரி, அப்ப நான் கிளம்புறேன். உங்க அம்மா கிட்ட சொல்லிட்டேன். உன் தங்கச்சி காணோம். அவ வேலைக்கு போயிருக்காள்ல, ஈவினிங் தான் வருவா. ஓ அப்படியா? சரி, அவகிட்ட சொல்லிடு. அப்புறம் அந்த ஸ்கூல் போவாள்ல அந்த பொண்ணுகிட்டயும் சொல்லிடு. சரிங்க, நான் சொல்லிடுறேன். பவித்ரா, ஒழுங்கா இரு, புரியுதா? பவித்ரா, 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 ஒன்னுதானே கூப்பிடுறேன். சாரி சொல்லிட்டேன்ல, மன்னிச்சுக்கோ. என்ன இவ மூஞ்ச திருப்பிக்கிட்டே இருக்கா? பவித்ரா, அங்க கொஞ்சம் பாரு. என்கிட்ட பேசாதீங்க நீ. கொஞ்ச நேரம் நான் கோவமா தான் இருப்பேன், அப்புறமா வந்து பேசிக்கோங்க. இப்போ ஏதாவது பேசிட்டே இருந்தீங்கன்னா என் வாயில இருந்து வார்த்தையா வந்துகிட்டே இருக்கும். நான் தான் சாரி கேட்டேன்ல பவித்ரா, தெரியாம ஏதோ சொல்லிட்டேன், மன்னிச்சுக்கோன்னு சொல்லிட்டேன்ல. ஆமா நீங்க இஷ்டம் போல பேசுவீங்க, அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்பீங்க. நான் மன்னிச்சுக்கிட்டே இருக்க முடியுமா உங்களை? அது இல்லம்மா, ஏதோ அத்தை தனியா இருப்பாங்கன்னு நினைச்சு அப்படி சொல்லிட்டேன். உன்னை இந்த வீட்டை விட்டு போக சொல்லணுங்கிற எந்த இதுலயும் நான் இப்படி சொல்லல. இங்க பாருங்க நீ, எனக்கு ஒண்ணு இங்க இருக்கணும்னு ரொம்பலாம் ஒன்றும் ஆசை கிடையாது. ஐயோ பாவமே, நீங்க மட்டும் தனியா இருப்பீங்களே அப்படின்ட்டு தான் இங்க இருக்கேன் சும்மா. நான் என் வீட்டுல தனியா இருக்கனா? என்ன இவ கதை சொல்றா? நான் என் வீட்டுக்கு வந்திருக்கேன், இவ எதுக்கு வந்திருக்கானே தெரியல. என்ன செய்யறது, இவளெல்லாம் தாங்கி தான் ஆக வேண்டியதா இருக்கு. இல்லைன்னா அத்தைக்கிட்ட போய் ஒண்ணுக்கு பத்தா ஏதாவது சொல்லி கொடுப்பா. அதுக்கப்புறம் நம்ம அந்த வீட்டில் வாழ முடியாது. நாத்தனார அமைரவை ஒழுங்கா அமைஞ்சிட்டாதான் போச்சு. என்ன நீ மனசுக்குள்ள ஏதோ பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு? ஒன்றும் இல்லைம்மா, சும்மாதான். ஏதாவது சாப்பிட்றியா? சாப்பாடா? என்னது இருக்கு? என்ன வேணும்னு சொல்லு. அண்ணி, நேற்று ஒரு குலோப் ஜாமுன் வச்சிங்கல்ல, அது மிச்சம் இருக்கா? ஃப்ரிட்ஜில் இருக்கும்னு நினைக்கிறேன். வேணுமா? அது மட்டும் ஒரு 2 பீஸ் மட்டும் எடுத்துட்டு வாங்க. நான் டயட்ல வேற இருக்கேன், நிறையலாம் சாப்பிட மாட்டேன். 2 போதுமா? போதும் அண்ணி, 2 போதும். அதை மட்டும் எடுத்துட்டு வர்றீங்களா? சரிம்மா, நான் போய் எடுத்துட்டு வரேன். இங்கே இரு, சரியா? நீங்க அண்ணி, நான் இங்கே இருக்கேன். அப்புறம் அண்ணி, நேற்று இந்த பலகாரம்லாம் வச்சிங்கல்ல, அந்த லட்டு, அதுக்கப்புறம் இன்னொன்று ஏதோ இருந்துச்சே, அந்த மடக்கு பணியாரமா எந்த அண்ணி? அது நல்லா இருந்துச்சு அண்ணி. மடக்கு அதிரசமா? ஆமா நீ, அதுதான் நினைக்கிறேன். அதுவும் இருக்கா? தெரியலம்மா, பார்க்கணும். இருந்தா எடுத்துட்டு வரவா? இல்லைன்னா பெராக்கி சாப்பிட போறியா? இப்பவே எடுத்துட்டு வாங்க நீ. அப்புறம்னா உங்க தங்கச்சிமார்கள்லாம் வந்துருவாங்க. அப்புறம் அவங்க எடுத்து சாப்பிட்டுட்டே இருப்பாங்க, எனக்கு ஒன்றும் தரமாட்டாங்க. அவங்களாம் அப்படி கிடையாது, எல்லாருக்கும் எல்லாத்தையும் தரதான் செய்வாங்க. சரிங்க, நீ போய் எடுத்துட்டு வரீங்களா என்ன? பேசிக்கிட்டே நிக்கிறீங்க. நான் இப்பவே போய் எடுத்துட்டு வரேன்.